மித்தர போட்டு விளக்கணும்னு ஐயோ அக்கா தொங்கிட்டாங்கான்னு கத்திடுச்சு. அந்த இடத்துலயும் பைப்புள்ள அந்த எல்லாத்துக்கும் விருப்ப சம்மதமெல்லாம் கேட்டுதான் இருக்கீங்க. அம்மாவை பயமுத்தாதீங்க, எலும்புங்க எலும்புங்கன்னு தட்டு எலும்பவே இல்லை. நாங்கள் இந்த கிராமத்தில் மகளிர் சங்கத்தில் உபதலைவர் நான் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரையில் அது தூக்கு போட்டதுக்கான அறிகுறி இல்லை. ஏர்போர்ட்டுக்கு வந்து 10:30 மணிக்கு நான் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்ததோட நான் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் சொன்னால், வவுனியா புதிய கோவில்குளம் செக்கட்டி புலவு பகுதியில் வசித்த கனகேஸ்வரன் கோவிநந்தனுக்கு நடந்தது என்ன? மருமகனுடன் அடிக்கடி சண்டையிட்டு மகளை பிரித்தாரா மாமியார்? கோவிநந்தன் அடிக்கடி தகாத வார்த்தையால் இழிவுபடுத்தியது ஏன்? திருமணம் முடிந்து 8 மாதம் நிறைவில் கோவிநந்தனுக்கு விவாகரத்து கேட்கப்பட்டது ஏன்? இவ்வாறு பல கேள்வி இருக்க, கோவிநந்தன் கொலை செய்யப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா? இன்றைய காணொலியில இதைத்தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே உறவுகளே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சந்தியும் வருது. ஓகே, இதை தான் தாண்டி போகிறோம் நாங்கள். ஓகே, இதுதான் அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஓகே, நாங்கள் நேரடியாக வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ எல்லோரும் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. சரி, நாங்கள் போய் பார்ப்போம் என்னென்று. ஓகே, நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் பார்த்தீங்கள் என்றால் எல்லா உறவுகள் நிற்கிறாங்க. ஓகே, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஓகே உறவுகளே, பார்த்தீங்களென்றால் அந்த இவருக்கு தான் அந்த கொடுமை நடந்திருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கணேஸ்வரன் கோவிநாத் கொடுத்து பழி பாரது பண்ணாங்க. தோக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தம்பி எப்படி கல்யாணம் பேசி தானே கட்டி வச்சோம். கல்யாணத்தை கட்டி வாழ்றதுக்கு தானே கட்டி வைக்கிறது. ஐயோ, இப்ப இவ்வளோ இப்படி ஏத்துக்கிட்டேன். இவ்வளோ தூக்கி மண்ணில் போட்டது தான் மிச்சமா இருக்கு. என்ன செய்வேன் தம்பி, நான் எல்லாத்தையும். சரியம்மா, சரியம்மா, அல்லாதீங்க. மகனுக்கு நடந்த அந்த பிரச்சனையை கட்டாயம் கதை பண்ணுங்க. அழக்கூடாது. நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். கரெக்ட். என்னன்னு நான் சொல்லுக்கு மாட்டேன். நீங்க சொன்னீங்களே அவ்வளோ பேரு சொல்லுவாங்க வழியில் இருக்கு. அந்த 2 பேரை கூட்டி கூட்டி எத்தனை தடவை நீங்க அவருக்கு மாமா, அதாவது சின்னதுலேருந்தே அவரோட
கூடுதலாக இருந்ததே நான் தான் கூடுதல். கேண்டிச் பேங்கில் வேலை செஞ்சுருக்காரு, கேம்பஸில் வேலை செஞ்சுருக்காரு. தர்மபால அந்த எம்பியோட கூட நல்ல ஊருக்குள்ளே நல்ல பேரோட நல்லா இருந்தேன். எந்த குடிப்பழக்கம் எந்த இதுவுமே இல்லை அவரில். யார் கேட்டாலும் இந்த ஸ்கூல் அவர் படித்த ஸ்கூலில் கூட அவர் மூலியமாக தான் ஏலே படிக்க வச்சாங்க 2 பொடிங்களோட. இப்போ அவங்க முஸ்லீம் ஸ்கூலில் அவங்கள அந்த பொடியனை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்புறம் அந்த கொரோனா காலம் அந்த கைக்கு இந்த ஆக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சார். வாங்கி அந்த சாப்பாடு சாமான் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அம்மாவும் மற்ற அக்காலாம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடிக்க சொன்னேன். அவர் சொன்னார் 28 முடிக்க இல்லை முடிங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஓகேன்னு சொன்னார். அவர் விருப்பத்தோடு தான் சொன்னார். சரி அவராக ஒரு நாள் சொன்னார் நீங்கள் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொன்னது தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். சம்பவத்தில் தென்ற நம்ம எப்படி கேள்விப்பட்டீங்க? இவர் காலையில் வேலைக்கு போயிட்டாரு. போனோன்னா வேலைக்கு போனாருன்னு இருந்தோம். கடைசியில் அவர் போய் 7:48 எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். மாம்பழம் போலீஸில் இருக்கிறம்மா அப்படின்றாரு போலீஸுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஏன் தம்பி அங்கே தனியாக போனீங்க, அம்மாவை கூப்பிட்டுருந்தா வந்திருப்பேன் தானே, நமக்கு மாம்பழ போலீஸுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம வவுனியாவில் கதைச்சிருக்கலாம் தானே நேற்று நடந்த பிரச்சனைகளை அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நேற்று நடந்த பிரச்சனை மாம்பழ போலீஸுக்கு தான் தெரியும், அதனால் அவங்களோட கதைப்போம் அப்படின்னு கதைச்சிட்டு வரேம்மா அப்படின்றாரு. நான் சொன்னேன், இல்லை தம்பி நீங்கள் தேத்தனையும் குடிக்கல சாப்பாடும் இல்லை, நீங்கள் போயிட்டீங்களே வாங்க தம்பி அப்படின்னு. இல்லைம்மா நான் கதைச்சிட்டு அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு 2 நாளையில் கூப்பிட்டு அந்த பிள்ளையோட கதைக்கிறேன்னு சொன்னாங்க. தம்பி நீங்கள் வீட்டை போங்கன்னு சொன்னார். அதோட நான் அவருக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. நான் உடனே டக்குன்னு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தேன், வர இல்லை. அப்போ தான் அங்கே காசு கொடுத்துருந்தேன் காலையில் சாப்பிட சொல்லி. என்ன நீ வர முடியாட்டி சாப்பிடணும், வேலைக்கு போன இடத்துலன்னு காசு கொடுத்தேன் 500 ரூபா. அப்போ அவர் அங்கே சாப்பிட்ருப்பான்னு சொல்லி நான் அவருக்கு திரும்பி கோல் எடுக்காதனால ஒரு மணி 1:15 போல் அவங்களோட போஸ்கோல் எடுத்தார். அவர் அந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து சொந்தக்காரங்க தான் அவர் கோல் எடுத்தார். அக்கா எங்கே கேசோவை காணல வேலைக்குன்னு. இல்லையே தம்பி நீங்கள் காலையிலேயே வேலைக்கு வந்துட்டாரு அப்படின்னு. இல்லைக்கா 8:15 போல் சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு வீட்டுக்கு போனவர் இன்னும் வரையிலன்னாரு. அதுக்கப்புறம் நான் கோல் அடித்து நாங்கள் எல்லாருமே கோல் அடித்தோம். பிள்ளைக்கு கோல் ஆன்சர் இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும், டக்குன்னு எங்களோட மகளோட குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு தம்பி பிடிமா அப்படின்னு துவட்டுன்னு கொண்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு நான் போனோன்னே அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் போனேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன இவர் இருந்த மாரம்புக்குள்ள வீடு எனக்கு தெரியாது. ஆஃபீஸ்க்கு போன இடத்துல அந்த தம்பி சொன்னாங்க எங்கேயாவது இருப்பார். அப்படி அவர் முட்டாள்தானே இல்லை, அவர் படிச்சிருக்கா நல்ல பிள்ளை, நீங்கள் பேசாமல் இருங்கக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு என்னவோ அவங்களோட வீட்டுக்கு போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரின்னா அவருக்கும் அவங்க வீடு தெரியாது, அவரோட வேலை செய்கிறன்ற பொடியனுக்கு மட்டும் தெரியும் கூட்டாளிக்கு. அப்போ அவர் உடனே வந்துட்டார். வந்த வகையில் நீ கூட்டிக்கிட்டு அங்கே போனார். அங்கே போன இடத்துல கதை இப்படி கேட்டை குனிஞ்சு பார்த்தேன். கேட்டுகளுக்கு பைக் நின்றுச்சு. பைக்கு நின்றோன்னே நான் சொன்னேன், இல்லை புள்ள எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கணும், பைக் இல்லாமல் அவர் எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்னு. அப்போ இந்த தம்பி சொன்னால் இருங்க நான் ஃபோன் அடிக்கிறேன்னொன்னே ஃபோனும் வேலை செய்யுது, உள்ளுக்கு ரிங் ஆகணுன்னு நான் சொன்னேன். ஐயோ தம்பி நீங்கள் கதவை தருங்க, கஜன்னு அவர் கோபின்றாரு, நான் கஜன்னு சொல்கிறேன். தட்டுறோம் கேட் திறப்படலை. அப்போ அந்த தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், தம்பி கோவிக்காமல் நீங்கள் கேட்டுக்கு மேலே ஏறி பாருங்கள், கேட்டின் இது போட்டு இல்லையா இருக்குது, கண்ணாடி போட்டு இல்லை திற மட்டும்தான் இருக்குன்னு. அந்த தம்பி திரை போட்டு விளக்கணுன்னு ஐயோ அக்கா தொங்கிட்டாங்கான்னு கத்திடுச்சு. கத்துனோன்னே கேட்டை அடைச்சிக்கிட்டு உள்ளுக்கு போனால் கதவு இப்படி ஆக்கள் திறக்க மாட்டேன்ட்டாங்க. சனம் வந்துட்டு ஆனால் ஆக்கள் திறக்க மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், அந்த கதவை இப்படி தட்டி ஆட்டி தட்டினு சருநீர் கீழே விழுந்த பிறகு போயிட்டு ஃபுல்லாக இப்படித்தான் இருந்தார். இந்த இடத்துல ஃபோன் இருந்துச்சு, இங்கிட்டு ஃபேன் இருக்குது, ஃபேனெல்லாம் ஒன்றும் ஆடலை. இப்படி இருக்கவும் நான் என்ன செஞ்சேன், கயிறு சும்மா அந்த பெட்ஷீட்டில் தான் கட்டியிருந்தார். பெட்ஷீட்னா இப்படி அவுத்தோன்னே புள்ள என்னோட இதுக்கு மார்புக்கு விழுந்தோன்னே தம்பி நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க, அம்மாவை பயமுத்தாதீங்க, எழும்புங்கன்னு தட்டு. எழும்பவே இல்லை.
கடைசியில் மண்ணில் கொண்டு போயிட்டு போட்டது தான் மிச்சம். என்ன நினைச்சதில்ல. கொஞ்சம் ஒழுங்கின ரத்தம் வந்துருந்துச்சு. இங்கே கொஞ்சம் முழங்கால்லையும் காயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் தான் சொன்னாங்க உடம்பெல்லாம் காயம் இருக்குன்னு போலீஸுக்கு என்ட்ரி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆமாம், என்னண்டா நீங்கள் இப்போ பொடியை ஃபுல்லாக பார்த்தது நீங்கள் தான். ஓகே, இப்போ இதிலேருந்து எடுத்த உடனே அவருக்கு என்ன வேறு அடிக்காயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? முழங்கால் ரெண்டும் ரத்தம் போய்கிட்டு இருந்தது. உயிர்நாளையில் ரத்தம் போயிருந்து, இன்னும் கொஞ்சம் ரத்தம் வந்துடுது. ஆனால் பள்ளி இப்படி கடிச்சு தான் இருந்தது. இப்படி இறுக்கி கடிச்சு இருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த உடனே அடுத்து யார் அந்த இடத்துக்கு வந்தது? அடுத்து என்னோட இவரோட ஃப்ரெண்டு ஒரு தம்பி அவர் வந்தார். அவர் உள்ளுக்கு வரமாட்டேன்ட்டாங்க, யாருமே உள்ளுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நான் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது. அதுக்கு பிறகு தான் நான் கத்தி அழுவும். மற்ற ஆக்கெல்லாம் வந்தாங்க. நான் உயிர் இருக்குன்னு கத்தி அழுவோன்னு தூக்குறதுக்கு வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இல்லைம்மா அப்படின்னு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வரையில, 1 மணித்தியாலத்துக்கு மேலே வரையில. அதுக்கப்புறம் தான் ஒரு அண்ணா ஆட்டாவை பிடிச்சி நான் கொண்டு வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்க, அவர் கல்யாணம் கட்டி எங்கே இருக்கு? கல்யாணம் கட்ட மட்டும் எங்களோட இந்த வீட்டில் இருந்தார். கல்யாணம் கட்டின பிறகு கல்யாணம் கட்டி 3-4 மாதம் எங்களோடய இருந்தார் சந்தோஷமாக. அதுக்கப்புறம் அவங்க இந்த பிள்ளைன தாய் தப்பன் வற்புறுத்தலால் அவங்க ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த வீடு மாரம்புக்குள்ள தாஸ் நகர். அப்போ அங்கே போகணும்னு சொன்னோன்னா அந்த வீட்டில் குறை வேலைப்பாடு இருக்குது, இவங்க செய்து தரேன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னால் அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, அவங்களையும் எதிர்பார்ப்பான்ட்டு இவர் கடன் வாங்கி இவர் செய்தார். செய்து அங்கே தங்கச்சி கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் தான் அந்த வீட்டில் தான் அது அந்த வீட்டில் இப்போ கடைசி யார் அந்த வீட்டில் அந்த எங்களோட மருமகளும் அவங்களும் இருந்தாங்க. 31ஆம் தேதி மகன் மட்டக்களப்பு போகணும்னு சொல்லி 30ஆம் தேதி மட்டக்களப்பு போகணும்னு சொல்லி தாய் வீட்டில் கொண்டு போய்ட்டு பிள்ளைய விட்டுருக்காரு. இங்கே கொண்டாந்து விட்டுறதுக்கு பிள்ளை இங்கே வர மாட்டேன்ருச்சான். அவர் சொன்னது தாய் வீட்டில் கொண்டு போய்ட்டு விட்டுட்டு தான் மட்டக்கிழமை வேலைக்கு 30ஆம் தேதி போயிருக்கிறாரு. கம்பெனியால் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த பொடியை பார்த்த உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்ததா? என்ன இவர் ஏதோ நடந்திருக்குது அப்படி சந்தேகம் வந்ததா, அல்லது அதுக்கு பிறகு தான்? அவர் நான் நினைக்கல, அவர் இப்போ இறந்துட்டார். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி கண்ணை திறந்து கையை இப்படி வச்சுருந்தார். வச்சு இப்படி முழிச்சு தான் இருந்தார் மண்டி போட்டு. அதெல்லாம் எனக்கு சந்தேகம் வரல அவர் இறந்துட்டாரா இல்லாட்டி சும்மா என்ன பயமுத்துறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் நினச்சது. வேற ஒன்றும் நான் நினைக்கல. அதுக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்த பிறகு தான் இதெல்லாம். இந்த வகையில் பார்க்கணும்னு சொன்னால் அப்படி சந்தேகம் பண்ணி இப்படி அவருடைய இந்த அவங்களுடைய இளைஞர், அதாவது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதுதான் சந்தேகமாக இருக்குது. அவங்க கஷ்டப்படுத்தி அவரை ஏதாவது ஒரு செஞ்சு தான் அவர் செஞ்சுருக்கணும் ஒழிய அவரை தானே செய்யக்கூடிய அவருக்கு ஒரு அப்படி ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்காது. அவனை ஒரு நைஸான பொடி, நைஸான ஒரு கெட்ட பழக்கமும் நல்ல அது இருந்தீங்களே. கூட்டாளி ஓரளவு பிடிப்பார், அடித்தாலும் கணக்கோடு வச்சுக்கிறாரு. எல்லாம் எனக்கு பூர்ண சந்தேகமாக தான் இருக்குது. என்ன காரணங்கள் இது சந்தேகம் தானே. இந்த கிராமம் மாதசங்க தலைவர் நான் தான். அவர் ஒரு சொல்ல போனால் மிதிச்ச இடத்துல புல்லு கூட சாகாது, அப்படியான ஒரு பிள்ளை, மென்மையான பிள்ளை. எந்த இப்போ ஊருக்குள்ள கூட அவருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவுமே எங்களை நாங்கள் அறியலை. இத்தனை வயசுக்கு 10 வயசுக்கு பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு பிரச்சனை நாங்கள் அறியலை. அப்படி ஒரு நல்ல பிள்ளை தான். ஒரு பொம்பளை பிள்ளைகளோட சேட்டை போடுறதோ ஒரு பகுதி கதைக்கிறதோ வீட்டிலேருந்து கூப்பிட்டா கூட அந்த மென்மையாக தான் கேட்பார். என்னண்டி அம்மா இல்லை, அம்மா வெளியில் போயிருக்கிறா, அப்படி தான் சொல்லுவேன். இந்த பிள்ளை தற்கொலை செய்தன்றதை யாராலுமே நம்பக்கூடியதில்லை. அவர் தற்கொலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே புத்தி அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை. அவர் தற்கொலை செய்கிற ஒரு பிள்ளையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தற்கொலை செய்கிறதுக்கு எந்த ஒரு 10% கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் தற்கொலை தான் செய்திருப்பாருன்னு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்னா இவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கார் சரியான ரீதியில். கிட்டத்தட்ட அதாவது அவர் கல்யாணம் கட்டி இங்கே இருந்த காலப்பகுதியில் சந்தோஷமாக அவர் 2 பேரும் பைக்கில் உண்டா போயினம் வருவினம் அப்படி ஒரு சூழலில் தான் இருந்தவர். திடீர்னு அவையோட தாய் பிரச்சனையாகி பிரச்சனையோட பேரில் அவர் வெளியில் எடுக்கப்பட்டவர். வெளியே எடுக்கப்பட்டு கள்ளிக்குளத்தில் வச்சு அவர் அந்த கிராம ஆடியஸில் இருந்து
அதாவது அவையோட அப்பா வந்து அதாவது அந்த பிள்ளையோட அப்பா வந்து அந்த கிராம ஆடியஸை வச்சு அவரை சரியான மாதிரி அசிங்கப்படுத்தி இருக்கிறார். பல சந்திகளில் வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அவர் வேலை செய்த தளத்தில் அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அப்படி நிறைய இடங்களில் அசிங்கப்படுத்தப்பட்ட பிறகு தான் அவர் மனவேதனைக்கு உள்ளாகி வீட்டில் அங்கே அவாவை விட்டுட்டு அவர் இங்கே தாயிட்ட வந்து ஆறுதலுக்கு வந்திருந்தவர். அன்றைய தினத்திலையும் இங்கே இருந்து தான் அவர் வேலைக்கு போயிருக்கிறார். போயிட்டு அங்கே எல்லாம் போய்த்தான் அவர் போயிருக்கிறார். ஆனால் அவருக்கு அடிகாயம் வந்தது வந்து உண்மையிலேயே அவர் வந்து தூக்கு போட்டிருந்தா கூட அவ்வளோ அடிகாயம் ஏற்படக்கூடிய இடம் அது அல்ல. அந்த இடத்துல வந்து அவ்வளோ காயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட தூக்கு போட்டதுக்கான இந்த ஒரு சான்றுமே நான் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரையில் அது தூக்கு போட்டதுக்கான அறிகுறி இல்லை. ஆனால் இவர் வந்து முற்று முழுதிலுமே ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைன்றது தான் இதோட சாராம்சம். அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்கிறீங்க. இல்லை, அவர் வந்து வீடியோவில் நாங்களும் இதில் இது ஒன்று கொடுத்துருக்குறோம். அதை விட அவர் வந்து எப்படின்னு சொன்னால் தேப்பன் வந்து ஒரு சின்ன ஒரு அவாவுக்கு ஒரு காசு ஒரு 3 லட்சம் ஒன்று அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு இது அவர்கிட்ட தம்பி சொன்ன முறைப்பாடு அந்த காசில் வந்து காசுகள் கட்டமாக ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கு. அப்போ இவர் கேட்டிருக்கிறார், என்னம்மா நீங்கள் என்னையும் முட்டாளாக்குறீங்க தானே திரும்பவும் அப்படின்னு கேட்டிருக்கார். கேட்ட நேரம் இழுப்ப மரத்தடி வவுனியா டவுன் இழுப்ப மரத்தடியில் கூப்பிட்டு கதவழிப்பட்டிருக்கிறாங்க. கதவழிப்பட்ட நேரம் அவையோட அம்மா சொல்லியிருக்கிறா, நீ இவருக்கு வாக்கு மனுஷனாக இருக்க வேண்டிய தகுதி உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தாவாக கொடுத்துருக்குறா. கொடுத்த நேரம் இவர் கேட்டிருக்கார், ஓகே நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய பிள்ளை பிறக்கும் வரைக்கும் அவள் உங்களோட இருக்கட்டும், நான் கட்டின தாலிகளும் நான் கொடுக்கப்பட்ட நகைகளையும் நீங்கள் எனக்கு ரிட்டன் தாங்க, என் மேலே இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அன்றைக்கு உங்களோட மகளை அனுப்பி வைங்க, நான் அது வரைக்கும் என் பிள்ளைகளுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு வசனத்தை இவர் கொடுத்துருக்கிறார். கொடுத்த உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, உங்களோட அதாவது தகாத வார்த்தையில் அந்த இடத்துல வந்து ஒரு தாயன்ற வார்த்தை என்று பாவிக்காமல் அதை இதில் சொல்லலாமோன்ற எனக்கு தெரியல, உங்களுடைய ஆத்தையை நீர் அழைத்து கொண்டு வீட்டுக்கு வா, நான் உன்னுடைய நகையில் தாரணுன்ற மாதிரி அவள் சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு அவர் இங்கே வந்து வாவோட சண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கிறார். நீங்கள் வந்தாலே வரணும், இல்லைன்னு சொன்னால் இது பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது வாங்கன்னு. அப்போ இவாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போன இடத்துல இவங்களை கேட்டுக்குள்ளே கூட எடுக்காமல் அந்த மொத்தத்திலே வச்சு நகையில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு ஆடியஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவங்க களவு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. அப்போ நகைகளை கையில் வாங்கினது அவர் தான், கோவி தான் வாங்கியிருக்கிறார். வாங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்ற வழியில் இப்படி ஆடியஸுக்கு இப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அடுத்த கட்டம். இப்போ அவங்க அங்கே வச்சு 2 பேருக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஓகே, ஆனால் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து சரியான ஒரு பிரச்சனைக்குள்ளே அவங்க தான் இவங்களோட லைஃபுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கிட்டு ஆடியஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா ஆடியஸ் சந்தியில் மறித்து நீ என்ன களவை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு பைக் சாவி எல்லாம் எடுத்து பிரச்சனை பண்ணி அதுக்கு பிறகு அவர் ஆடியஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் இப்படித்தான் பிரச்சனை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று சொல்ல ஒரு அடி ஏதோ அடிக்க ஓங்கியிருக்கேன் கை. அதுக்கு பிறகு அம்மா வந்து குறுக்குள்ளே போன பிறகு தான் விட்டுருக்குறாங்க. அப்போ 2ஆம் தரமும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு முறை இல்லை 2 முறை அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கார் அவர். இழுப்பை அடியில் வச்சு இப்படி ஒரு ஆம்பளைக்கு இப்படி சொல்லும்போது அது சரியான ஒரு மனத்தாக்கம். அப்போ அவர் அந்த காசை வந்து நீங்கள் எடுத்ததுக்கு பிள்ளை சொல்லலை, அது கூட காசு நீங்கள் எடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணலாமே, எனக்கு நான் என்னையும் மதித்து ஒரு வசனம் சொல்லலாமே என்று தான் கேட்டது. அதில் நான் உங்களுடைய கணவர் தானே, நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்றது மட்டும்தான் கேள்வி. ஆனால் அவருக்கு வந்து முற்று முழுதாக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இல்லை, ஆடியஸ் கெட்ட வார்த்தையில் பேசி அவரை என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து முற்று முழுதாக ஒரு செட்டப்பில் செய்த மாதிரி தான் இது. ஒரு அமைப்பாக கொண்டு அதாவது கொலையண்டு கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு செய்யப்பட்ட ஒரு கொலை. சித்தி தம்பி சின்னதுலேருந்து நான் தான் அவங்கள பார்த்து வளர்த்துருக்கேன். நான் அவங்களுக்காக வேண்டிய கல்யாணம் முடிக்க இல்லை. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் என் பிள்ளைக்கு அவ்வளோ செல்வாக்கா நாங்கள் வளர்த்தது. அந்த பொண்ணு வீட்டில் வீடு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வீடு கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் எந்த வித வசதியும் இருக்கலை. அந்த வீடு எப்படி இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பிள்ளைக்கு செஞ்சுருக்கேன். அங்கேருந்து என் பிள்ளை ஒரு நாளும் அந்த பொண்ணை குறை சொன்னது கிடையாது. நாங்களே இது சொல்ல வந்தால் கூட இல்லை சித்தி அது சின்ன பிள்ளையா இருக்குது பாவங்கிற வார்த்தையை கடைசி நிமிஷம் வரைக்கும் என் பிள்ளை அதை தான் சொல்லியிருந்தான். ஆனால் அவர் நிறைய மன கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் அந்த பொண்ணோட தாயும் தகப்பனும் தான். அவங்க தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பணம் காசுக்கு தான் பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. எங்கள் பிள்ளை அவங்கள்ட்ட பணத்துக்கும் காசுக்காக சண்டை போட்டதாக அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்கு. ஆனால் அது இல்லை உண்மை. என் பிள்ளை என்றைக்கும் பணத்துக்கும் காசுக்கு ஆசைப்படுற பிள்ளை கிடையாது.
என் பிள்ளைய ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அவமானத்தால் தான் என் பிள்ளை என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியலை. அதே போல் அன்றைக்கு சொன்னாங்க, நான் எங்களோட கஜன் எங்கள் அம்மா கஜன் வந்தாரான்னு கேட்க எங்களோட அம்மா சொன்னாங்க, வேலைக்கு போன கஜன் சாப்பிட்டு வரேன்ட்டு வெளியே போனவர் நம்ம வரையிலன்னு எங்களோட மச்சால் வந்து எங்களோட வீட்டை ஃபோன் பண்ணி அம்மாக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அக்கா சொல்லியிருக்காங்க தம்பி வீட்டுக்கு சாப்பிட வரையிலன்னு சொன்ன பிறகு அம்மாவும் அக்கா மாறி தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோனை ஆன்சர் பண்ணிடல. அந்த நேரம் பார்த்து நான் ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு 5-6 கால் அடித்தேன், ரிங் கால் போகலை. நார்மல் கால் அடித்தேன், ரிங் போனது ஆன்சர் இல்லை. அதை திரும்பி நான் எங்களோட அம்மாட்ட கால் பண்ணி நான் சொன்னேன், நான் ரிங் போகுது அம்மா, ஆன்சர் இல்லைன்னு சொல்லி திரும்ப சரி ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்பி நான் எங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தம்பி எடுத்தாரா கஜன் கால் பண்ணினாரான்னு கேட்குறதுக்கு நாங்கள் ஃபோன் எடுக்கிறப்ப எங்கள் அம்மா அழுகிற கத்துற சத்தம் கேட்டுச்சு எனக்கு. அது கேட்ட உடனே ஏன் அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டால் அப்போ அம்மா சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலை, அக்கா வர சொல்லி கால் பண்ணினாங்க, நான் போகிறேன்னு எங்கள் அம்மா ரோட்டில் போக திரும்பி நான் எங்களோட மகளுக்கு கால் பண்ணேன், தங்கச்சி பிள்ளைக்கு. அவளும் அழுதாள், சித்தி என்ன நடந்துச்சின்னு தெரில, எல்லாம் போகிறாங்க, அவள் வீட்டில் நின்றா. திரும்பி நான் இந்த அக்காவோட ஃபோனுக்கு அக்காவுக்கு வச்சுருந்த ஃபோனுக்கு அடிக்க ரிங் போனது அக்கா ஆன்சர் பண்ண இல்லை. திரும்பி எங்களோட மச்சாலோட ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் தான் ஆன்சர் பண்ணி, அவர் பேரும் கஜன் தான், நான் கஜன் பேசுகிறேன் அக்கா அப்படின்னாரு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி நடந்துச்சு, தம்பிக்கு என்னாச்சு என் தம்பி இறந்துட்டாரான்னு நான் கேட்க அவர் ஓம்னு சொன்னார். ஏன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இப்படி தூக்கு போட்டுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதோடு நான் கட் பண்ணிட்டு தான் நான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு 7:50 ஃப்ளைட் இருந்து அந்த ஃப்ளைட்டில் நான் விடிய காலைல 3:30 ஏர்போர்ட்டுக்கு வந்து 10:30 மணிக்கு நான் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்ததோடு நான் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் பிள்ளைய பார்க்குறதுக்கு பிரதாரதியில் வச்சுருந்தாங்க. என் பிள்ளைய நான் என்ன லெவலில் பார்த்தேன், நான் பார்த்த புள்ள கிடையாது. அது லைட்டாக கண் இப்படி சாடையாக அரக்கண்ணு திறந்துருந்தது. எங்களோட புள்ள வெத்தலை போடுற புள்ள கிடையாது, எந்த வித கெட்ட பழக்கம் இல்லாத என் தங்கம். ஆனால் ஃபுல்லாக கரையாக இருந்தது, ரத்த கரை இருந்தது. நான் பார்த்துட்டு அந்த இடத்துல ரொம்ப கத்தி அழ தொடங்கினேன். ஆனால் இந்த கை ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி இறுக்கமாக இருந்தது, அந்த கை விரிஞ்செல்லாம் இருக்கல, இப்படி இறுக்கமாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் கத்தேன், அவங்க பார்க்க விடலை. இப்போ எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னே நான் டவுனில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கு. சொன்னோன்னே நில்லுங்க நானும் வரேன் டவுனுக்குன்ட்டு. இவர் உடனே எங்கேருந்து அவங்க மாரம்குளத்துலேருந்து போனாரா ஆஃபீஸ்லேருந்து போனாரான்னு எனக்கு தெரியாது. அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, போயிருக்காரு. போனோன்னே இல்படியில் வாங்க செய்தா போனோன்னே இந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்குது, சரி வாரன்ட்டு சொல்லியிருக்கு. அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, நீ எங்கே அவனோட போகிற, நீ இப்போ எங்கே அவனை பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்க, ஏன் பொம்பளையே நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போவேன், என்னோட ஒய்ஃப் தானே, நீங்கள் என்ன இப்படி கதைக்கிறீங்க அப்படின்னு இவர் கை நீட்டி கதைச்சிருக்கிறாரு. இப்படி கை நீட்டி கதைச்சதை அவங்க அம்மா அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி விட்டாங்க, இவன் என்னை அடிக்க வரான் அப்படின்ட்டு. அப்போ அங்கே உள்ள பாய்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இவங்க கணவன் மனைவி மாமியாருன்னு. அப்படின்னோன்னு டக்குன்னு பாய்ஸ் இதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணோன்னே இல்லைனாதியா அந்த பொம்பளையை கட்டி வச்சு நீ அனாதி ஆக்கிட்டீங்க அப்படின்னு இப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறாங்க, கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அவங்க இப்படி எனக்கு துரோகம் செய்கிறாங்க அம்மா, அந்த புள்ள துரோகம் செய்துமா எனக்கு சொல்லாமன்னா, எனக்கு காசு வேணாம்மா, எனக்கு சொல்லியிருக்கலாம் தானே, என் புருஷன் தானே, நான் புருஷன் தானே அந்த பிள்ளையோட அப்படின்னு கேட்டதுக்கு. அப்போ நான் சொன்னேன், சாரி தம்பி நான் வாரேன்ட்டு டக்குன்னு அவரோட அவங்க ஊருக்கு போனேன். ஊருக்கு போன வாக்கில் அவங்க கேட் அடிக்கிட்ட நிற்கக்குள்ளே அந்த புள்ள வந்துச்சு. அப்போ வாங்கன்னு சொன்னேன்னா எனக்கு அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நான் நிற்கிறேம்மா, கோபி என்னமோ சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் டிவோர்ஸ் கேட்டால் மட்டும் நீங்கள் அங்கங்கே போகிறீங்க, இவர் இப்படி செஞ்சோன்னா வாரீங்க அவர்கிட்ட பேச்சை கேட்டுக்கிட்டு. அம்மா சண்டை சச்சரவெல்லாம் வேணாம், கோபி சொன்னதை நீங்கள் செய்யணுன்னா அவங்க அம்மா எங்கேயோ இருந்து வந்து கொண்டாந்து நகையை தந்தமாக்கி தந்துட்டு ஆடியஸ்க்கு கால் பண்ணி திருடம் பட்டம் கட்டி பைக்கில் இருந்து சாவியை பிடுங்கி ஆடியஸ்ஸு இதுக்கு கொண்டு போயிட்டாங்க, எங்கே மாமடு போலீஸுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வச்சு இவருக்கு அவங்கெல்லாம் பேசி அந்த களைப்பில் மயங்கி விழுந்தோன்னா மாமடு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கனிக்கே கொண்டு போன வாக்கில் இங்கே கொடி செயின் மருமகளுக்கு குட்டி பிள்ளைக்கு அவரோட தங்கச்சுட்டு மகளுக்கு சின்ன தோடு செஞ்சார், அது மோதிரம் எல்லாமே
போலீஸ்காரங்க எடுத்து அந்த புள்ள கையில் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே நான் சொன்னேன், இல்லை தம்பி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அவர் வாங்கின பொருளை நீங்கள் என்னட்ட தாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நாங்கள் சாட்சியோடு இருக்கிறோம், நீங்கள் கொடுங்க, நீங்கள் அவங்க கொண்டு போகட்டும், அவங்க சின்ன பிள்ளைகள் தானே பிரிய மாட்டாங்க தானே, வாழட்டுமாண்ணா. சரின்னு நானும் பிள்ளைய கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, அம்மா வைனியா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் சொன்னாங்க, இல்லைம்மா ஓகே ஆகிட்டு இருக்காரு, நீங்கள் வீட்டையே கூட்டிகிட்டு போங்கன்னாரு. கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோடனே தான் ஆடிய சங்கனை பைக்கை பிடுங்கி 2 3 4 5 பசங்களை கூட்டிகிட்டு அடிக்கிறதுக்கு கையை வாங்கினார். நான் சொன்னேன், என்ன குடும்ப விஷயத்தில் தலையை போட்டு நீங்கள் அடிக்க வாரீங்க, அடிக்காதீங்க, என்ன பிரச்சனை, இவர் மருமகன், நான் உங்களுக்கு தெரியும் தானே, நான் ஏற்கனவே உங்களோட வீட்டை வந்திருக்கேன் தானே, இவர் மருமகன் தானே. இல்லை அவங்க தான் சொன்னாங்க, திருடன்னு சொன்னாங்க, அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் அப்படி வந்தோம். அப்படி வந்தாலும் இப்போ தெரியுது தானே, நான் அவரோட அந்த புள்ளையோட மாமியா, என்னோட மகன் தான் இவர் தான் தாளினியை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். கட்டணும்னு சொன்னாலும் அவங்க கேட்குற மைக்கல்ல, அவங்க இந்த அடிக்க தான் பாஞ்சாங்க. அப்போ இவர் சொன்னார், என்ன எங்கள் அம்மாவை இப்படி என்னைய கேட்குறாங்க, நீ ஒரு அந்த தேவையில்லாமல் அந்த ஆடிய தாளை கேட்குறாரு. அப்போ என்ன அண்ணன் இப்படி பேசுகிறீங்க ஐயா அப்படின்னு எங்களோட மகன் கேட்டதுக்கு மகனை மருகையும் அடிக்க போனோன்னு, அடே நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சொல்லக்கூடாது, அடே புள்ளைய கொடுத்துட்டு ஓட பார்க்குறியா, கட்டி தூக்கி தொங்க விட்டுருவேனாரு. அடுத்த நாள் அதே மாதிரி தொங்க விட்டு கிடக்குறாராம்மா, எனக்கு தெரியாது. ஆடியன்ஸ் தான் இதை சொன்னார், அந்த தலைவர் தான் சொன்னார் இந்த வார்த்தையை. தற்கொலை என்று சொல்கிறாங்க எல்லாரும். அந்த செய்து கொண்டதான அவருடைய கோவிந்தனுடைய தம்பி அண்ணாவெல்லாம் கடைசியாக வீட்டில் காலையில் 6 மணிக்கு கண்டிருப்பேன். பிறகு பின்னரம் 6 மணிக்கு அண்ணாவை சடலமாக வைத்தியசாலையில் கண்டேன். நான் கண்ட பொழுது அண்ணாவை கண்கள் திறந்த வாக்கில் இருந்துச்சு. நிறைய இடங்களில் காயங்கள், உதட்டில் காயம், இவ்விடம் இந்த இடம் வெடிச்சு இருந்தது. அப்புறம் அண்ணாவோட இந்த இடங்களில் கீரல், இவ்விடம்லாம் கீரல்கள் இருந்தது. பின்னாடி தொடைப்பகுதியில் ஒரு அடிவாங்கின தழும்பு இருந்துச்சு. அப்புறம் முழங்கால் 2லும் காயப்பட்டு ரத்தம் ஒழுகி இருந்தது. உள்ளங்கால் அந்த பின்பு பக்கமாக கீறப்பட்ட அந்த காயங்கள் 2 காலில் இருந்துச்சு. முதுகில் சிறு கீரல் காயங்கள் இருந்துச்சு. தூக்கு போட்டதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல வந்திருந்த ஒரு காயத்தை கூட நான் ஏற்றுப்பேன். தொடையில் என்னென்னு சொல்லி ஒருத்தர் தடியால் அடித்தா எப்படி ஒரு கண்டல் காயம் இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அண்ணாக்கு அப்படி அடி விழுற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. அப்புறம் இந்த இடங்களில் காயங்கள், சொண்டு வெடிச்ச அந்த காயங்கள் இருந்துச்சு. ரத்தம் இருந்துச்சு நிறைய இடத்துல. இதெல்லாம் பார்த்தோன்னா அண்ணா தற்கொலை தான் செஞ்சு கொண்டாரான்னு சொல்லி சந்தேகம். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு. எனக்குன்னு ஒரு அண்ணா இருந்தார். இனி இதுக்கப்புறம் இப்படியான பிரச்சனைகளை அணுகிறோம் எனக்கு சொல்ல தெரியல. இனி இப்படி வராமல் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். என்னென்னு சொன்னால், காயங்கள் இவ்வளோ வந்திருக்கு, பொலிசுக்கே அது பொலிசானவங்களே இதை விடுறதுக்கு இப்படியான காயங்கள் நடத்த இதை கேஸாக ஓடிக்கொண்டிருக்கு. கூடிய சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு வரும்னு நம்புகிறேன், கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் இதுக்காக பிரார்த்தித்து கொள்ளுங்க, என்ன அண்ணாக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்று. தேங்க்யூ. வீட்டார்கள் மற்றும் ஊரார்களினுடைய பதிவுகளை நாங்கள் எடுத்திருந்தோம். இப்போ இவர்களுடைய இந்த மரணத்தில் சந்தேகம் என பார்க்கக்கூடிய சில குரல் பதிவுகளை நாங்கள் இப்போ காட்சிப்படுத்த போகிறோம். நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கை தான் பாலாக போகுது. நான் என்ன பேசுனேன் ஒரு நாள் இல்லை, நான் போட்டு கேட்குறேன். சரி நான் என்ன காய்ச்சேன். சரி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த பிள்ளை கேட்குறது தானே. நான் சாப்பாடு கொடுக்க வழி இல்லை. நான் ஐயோ
இங்க வாங்க, கதைக்கிற பார்த்து காய்க்குங்க. இங்க வாங்க, உங்களை நான் அப்பான்னு காய்ச்சேன். அப்பா காய்ச்சேன்னா அந்த மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்க? வா, இல்ல நான் கண்ணீர், கொஞ்சம் பாருங்க, நான் கண்ணீர் விட வைக்கல. நான் கொஞ்சம் பாருங்க. ஐயோ, நான் கதைச்சு இங்க வாங்க, மரியாதை கதைக்கிறேன்னா கதைங்க, இல்லாட்டி வச்சு வா. இங்க விஜிதா வா, பொண்டு கதைக்க வேணாம். உனக்கு மரியாதை கொடுத்தா நான் இல்ல, சரியா? மரியாதை எதிர்பார்க்காத. என்ன ஒழுங்கா பாத்துருந்தீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வரும். இல்ல ஒழுங்கு உடுப்படுத்த ஒரு பிரச்சனை கூட வாங்கிட்டு இப்ப என்ன நம்பிக்கை உங்க மேல? எதுவும் பண்ண வேணாம், நீங்க டிவோர்ஸ் மட்டும்தான். ஐயோ, உனக்கு நான் என்ன டிவோர்ஸ் தரணும்? என்ன மரியாதையை பார்க்கணும்? உங்களை பிள்ளை என்ன மரியாதையை பார்க்கணும் சொல்லுங்க. உங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபிநந்தனுக்கு நடந்த துயர சம்பவத்தை அந்த ஊர் மக்கள் மற்றும் அந்த ஊரின் தலைவர்கள் அதில் இருக்கும் தாய், சித்தி, அண்ணாக்கள் என்று எல்லாருடைய பதிவையும் பார்த்துருப்பீங்க. இந்த தற்கொலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இது ஒரு இந்த தற்கொலை சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. அதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். 2 வீட்டார்களுக்கும் இடையில ரீசெண்டாக அண்மை காலமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் நடந்து கொண்டிருந்திருக்குது. இது ஒரு காரணம். இதுல கோபிநந்தன் மன ரீதியில அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஊர் மக்களால கோபிநந்தன் தாக்க முற்பட்டிருக்கிறாரு. அது அவருடைய மனதை புண்பட்ட இன்னொரு சந்தர்ப்பமாக இருந்திருக்குது. அடுத்தது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. கோபிநந்தனுடைய மனைவி 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் இந்த காலப்பகுதியில் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்குரிய காரணம் அவருக்கு புரியலை. இதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது காரணத்தை தேடி அறைந்து மன ரீதியாக ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் கோபிநந்தனுக்கு திருட்டு பட்டம் கட்டப்பட்டிருக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம், கோபிநந்தன் தற்கொலை செய்துட்டார் என்று கருதுவோமா இருந்தால் தற்கொலை செய்த இடத்துக்கு மனைவியோ அல்லது மனைவியின் வீட்டாரோ அந்த இடத்துக்கு வரல. அதுவும் இன்னொரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயமாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்கும் போது மனைவிக்கு தொலைபேசி மூலமா அழைப்பெடுத்து மன்றாடி இருக்கிறாங்க, தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்து அண்ணன் இந்த அஞ்சலி செலுத்திட்டு போகணும், நீங்க கட்டாயம் இந்த இடத்துல இருக்கணும் இறுதி சடங்கு நடக்கும் போதுன்னு சொல்லும் போது அந்த மனைவி முன்வரையில். அதே நேரத்தில் அவங்களோட குடும்பத்திலையும் யாருமே அந்த இடத்துக்கு வரலை அப்படிங்கிறது இன்னொரு இந்த மரணத்தில் சந்தேகத்துக்கு இடமான ஒரு காரணமாக அமைகிறது. மற்றது பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படும் கோபிநந்தனுடைய மரணத்தில் இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னு கேட்டால் அவருடைய உடலில் அடிக்காயங்கள் இருக்குது, நிறைய காயங்கள் இருக்குது, தழும்புகள்லாம் காணப்படுது, அடிப்பட்ட தழும்புகள்லாம் காணப்படுது. ஸோ இது தொடர்பாக போலீஸார் மற்றும் அங்கே மரண விசாரணை அதிகாரிகளால் இது தொடர்பான பதிவுகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்குது. இதுக்குரிய விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்குது. இவ்வாறு கோபிநந்தனுடைய மரணத்தில் விஷயங்கள் சந்தேகமாகவே பார்க்கப்படுது. அதுதான் இப்போ இவர்களுடைய பதிவுகள் மூலமாக நாங்கள் இது ஒரு பக்கம் சார்பான ஒரு பதிவு தான். அதாவது கோபிநந்தனுடைய வீட்டார் மற்றும் அவர்களுடைய ஊரார்களினுடைய பதிவுகளை மட்டும்தான் நாங்கள் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம். இது கோபிநந்தனுக்கு நடந்த ஒரு துயர சம்பவத்தை ஒரு கதை வடிவத்தில் தான் நாங்கள் தந்திருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுமா இருந்தால் நாங்கள் இன்னொரு காணொலியில் இது தொடர்பான விளக்கங்களை தருவோம். இது வவுனியாவில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். அந்த உயிர் போனதுக்கு என்ன மதிப்பே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. காரணம், அந்த மனைவி அந்த இறந்து போன இடத்துக்கோ அல்லது இறுதி சடங்குக்கோ வராதது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மட்டும்தான் பதிவில் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும் இடத்து நாங்கள் இன்னொரு பதிவில் இதன் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டுருவோம். நன்றி, வணக்கம்.